திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை தொல்லியல் துறையிடம் ஆய்வுக்கு ஒப்படைக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தி சுசித்ரா, விவரம் என்ன? திருப்பரங்குன்றம் கோவிலை தொழில் துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் தினமும் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும், அதே போல இந்து சமய அறநிலையத்துறையிடமிருந்து அந்த நிர்வாகத்தை பெற்று மத்திய தொல்லியல் துறையிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையை சார்ந்த கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தற்பொழுது இந்த ஒரு நோட்டீஸை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்து உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நீதிபதி மற்றும் பஞ்சோலி தலைமையிலான அந்த அமர்வில் இன்றைய விசாரணைக்கான அந்த மனுவானது எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது குறிப்பாக தீபம் ஏற்றுவதை நிரந்தரமாக உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனுதாரர் தரப்பானது முன்வைத்தது. அதனை ஏற்று இந்த ஒரு நோட்டீஸை மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசுகள் ஆகிய 2 அரசுகளுமே பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.